யோவாஸ். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வங்கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டிக் கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோட கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவிலுள்ள பெத்ஷிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது, யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்ஷிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து, எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு, கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பணிமுட்டுக்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யூதா தேசத்தில் யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜ்யபாரம் பண்ணும்போது, இஸ்ரவேல் தேசத்திலே யோவாகாசின் குமாரன் யோவாஸ் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். தாவீது, சாலமோன் ஆகியோருடைய காலங்களில் இஸ்ரவேல் தேசம் பிளவுபடாமல் சமஸ்த இஸ்ரவேல் தேசமாக இருந்தது. அதன் பின்பு அந்த தேசம் வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரவேலின் சரித்திரத்திலே யூதா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி யுத்தம் செய்து கொண்டார்கள். இதனால் அவர்கள் அநேக பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தார்கள். ஆசாவின் காலத்திற்கு பின்பு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜ குடும்பத்தாருக்கும் யூதா தேசத்தின் ராஜ குடும்பத்தாருக்கும் சிநேகம் உண்டாயிற்று. அவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள். அவர்களுடைய சிநேகத்தினாலும் சம்பந்தத்தினாலும் இவ்விரண்டு தேசங்களுக்கும் ஏராளமான பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் காலத்திலே யூதா தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் பகை உண்டாயிற்று. அமத்சியா ஏதோமியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயம் பெறுகிறான். இதனால் அவனுக்கு பெருமை உண்டாயிற்று. அமத்சியா யூதா தேசத்திற்கு ராஜாவாக இருக்கும்போது யோவாஸ் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக இருக்கிறான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொல்லுகிறான். ஏதோமின் மீது வெற்றி பெற்றதினால் அமத்சியாவுக்கு பெருமை உண்டாயிற்று. வடக்கு ராஜ்யத்தில் தனக்கு இணையானவன் யாரும் இல்லை என்று அமத்சியா பெருமைப்படுகிறான். ஆனால் யோவாஸ் இவனை முறியடிக்கிறான். எருசலேமின் அலங்கத்தை உடைத்து போடுகிறான். தேவாலயத்தை கொள்ளையிட்டு சமாரியாவிற்கு எடுத்து கொண்டு போய் விடுகிறான். அமத்சியா பெருமைப்படாமல் அமைதியாக இருந்திருந்தால் அவனுக்கு இந்த பேரிழப்பு ஏற்பட்டிருக்காது. நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்பது எபிரேயரின் வழக்குச் சொல். பட்டயங்களை எடுத்து நேருக்கு நேர் யுத்தம் பண்ணி நமக்குள் யார் பலவான் என்பதை உறுதி பண்ணுவோம் என்பது இந்த வாக்கியத்தின் பொருளாகும். யோவாஸ் யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரவில்லை. அவன் யூதா தேசத்தார் கோபம்படியாக ஒன்றும் செய்யவும் இல்லை. ஆனாலும் அமத்சியா யோவாசை தன்னோடு யுத்தம் பண்ண வருமாறு அழைக்கிறான். அமத்சியாவுக்கு ஏதோமியர் மீது ஜெயம் கிடைத்ததினால் அவன் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா இஸ்ரவேல் தேசத்தை யூதாவோடு இணைக்க வேண்டும் என்று நினைத்தானா, அல்லது இஸ்ரவேல் தேசம் யூதா தேசத்திற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்தானா என்பது தெரியவில்லை. ஆனாலும் அமத்சியா யோவாசிடம் நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுக்கு
யூதா தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண விருப்பமில்லை. இஸ்ரவேல் தேசம் அமைதியாய் இருக்கிறது. யோவாஸ் தன் தேசத்தின் அமைதியை காத்துக்கொள்ள விரும்புகிறான். ஒரு தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் உயிர் சேதமும் பொருள் சேதமும் உண்டாகும். இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்தில் சேதப்பட விரும்பவில்லை. யோவாஸ் அமத்சியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல் யுத்தத்தை தவிர்த்துவிட வேண்டும் என்றும் அவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறான். இதற்காக இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு தன்னுடைய மனுஷரை சமாதான தூதுவராக அனுப்புகிறான். யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொன்னபோது அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது என்றும், நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோடு கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்றும் சொல்லச் சொல்லுகிறான். அமத்சியா ஏதோமியரை முறியடித்ததினால் அவனுடைய இருதயம் அவனை கர்வம் கொள்ள பண்ணிற்று. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகள் 16:18. யோவாஸ் அமத்சியாவின் பெருமையை கடிந்து கொள்கிறான். யுத்தம் பண்ணாமல் அமைதியாய் இருக்குமாறு யோவாஸ் அமத்சியாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். தன்னுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்வதற்கு யோவாஸ் ஒரு ஓமையை சொல்லுகிறான். இந்த ஓமையில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா லீபனோனில் உள்ள முட்செடியாகவும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் லீபனோனில் உள்ள கேதுரு மரமாகவும் விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேதுரு மரம் கம்பீரமாய் வளரும். அது எல்லோருக்கும் பிரயோஜனமானது. முட்செடிக்கு ஒரு மதிப்பும் இல்லை. அது தீயிலே கருகி சாம்பலாகிவிடும். யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா முட்செடியைப் போல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். முட்செடி எரியும் போது ஆரவாரத்தோடு எரியும், ஆனாலும் அது சீக்கிரத்தில் அணைந்து போகும். அமத்சியாவும் முட்செடியைப் போல ஆரவாரம் பண்ணுகிறான். ஆனால் அவனுடைய ஆரவாரம் நிலைத்திருக்காது, அது சீக்கிரத்தில் முடிந்து போகும். முட்செடி கேதுரு மரத்தோடு சம்பந்தம் பண்ண விரும்புகிறது. ஆனால் கேதுரு மரத்திற்கு முட்செடியோடு சம்பந்தம் பண்ண விருப்பமில்லை. அப்போது ஒரு காட்டு மிருகம் முட்செடியை மிதித்து போடுகிறது. யோவாசின் இராணுவம் காட்டு மிருகத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அமத்சியாவை மிதித்து அழித்து போடுவார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுக்கு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு சம்பந்தம் பண்ண விருப்பமில்லை. அமத்சியா தாவீதின் வீட்டைச் சேர்ந்தவன். ஆனாலும் தாவீதின் வீட்டாரிடத்தில் பூர்வ காலத்து மகிமை காணப்படவில்லை. அமத்சியாவோ தன்னுடைய பழைய பெருமையை நினைத்து தன்னுடைய மனதிலே கர்வம் கொண்டிருக்கிறான். தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறான். அமத்சியா ஏதோமியரை முறியடித்ததினால் அவனுடைய கர்வமும் பெருமையும் அதிகரித்திருக்கிறது. அமத்சியா யோவாசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் அவன் தோற்றுப்போவான் என்று யோவாஸ் சொல்லுகிறான். காட்டு மிருகம் முட்செடியை மிதித்து போட்டது போல இஸ்ரவேலின் சேனை அமத்சியாவை மிதித்து போடும் என்று யோவாஸ் தன்னுடைய ஊமையின் மூலமாக அமத்சியாவை எச்சரிக்கிறான். தான் ஏதோமியரை முறியடித்ததினால் எல்லா தேசத்தாரையும் தன்னால் முறியடிக்க முடியும் என்று அமத்சியா தன்னுடைய இருதயம் கொண்டிருக்கிறான். ஏதோமியரைப் போல எல்லா தேசத்தாரும் தோற்றுப்போக மாட்டார்கள். அமத்சியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் இந்த யுத்தத்தில் அமத்சியா தோற்றுப்போவான். அவனோடு கூட யூதா தேசம் விழும் என்று யோவாஸ் சொல்லுகிறான். அமத்சியாவுக்கு போதும் என்கிற மனம் வேண்டும். ஏதோமியரை முறியடித்தது அமத்சியாவுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. அவன் அந்த பெருமையில் திருப்தி அடைந்து மற்ற தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. பேராசை பெரு நஷ்டமாகிவிடும். யோவாசின் ஆலோசனைகளும் புத்திமதிகளும் அமத்சியாவின் செவிகளில் விழவில்லை. அமத்சியா யோவாசின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போகிறான். அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அமத்சியாவுக்கு விரோதமாக வருகிறான்.
யூதாவில் உள்ள பெத்ஷிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறார்கள். அப்போது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள். பெத்ஷிமேஸ் என்னும் பெயருக்கு சூரியனின் வீடு என்று பொருள். இது யூதாவுக்கும் தானுக்கும் இடையில் உள்ள எல்லை பட்டணமாகும். எருசலேமிற்கு மேற்கே 15 மைல் தூரத்தில் உள்ளது. இது ஆசாரியரின் பட்டணமாக இருந்தது. ஆனாலும் பிற்காலத்தில் இங்கு விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிறது. யூதாவின் இராணுவத்தால் இஸ்ரவேலின் இராணுவத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியவில்லை. யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து ஓடுகிறார்கள். அவர்கள் தோற்று ஓடிப்போகிறார்கள். யுத்தம் பெத்ஷிமேசில் நடைபெறுகிறது. யூதாவின் இராணுவத்தாரால் யுத்த களத்தில் நிற்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள். யோவாஸ் பெத்ஷிமேசிலே அமத்சியாவை பிடிக்கிறான். அவனை கைது பண்ணுகிறான். அதன் பின்பு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசும் அவனுடைய இராணுவமும் எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போடுகிறார்கள். யோவாஸ் எருசலேமின் அலங்கத்தை இடித்து போட்டான். எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளத்திற்கு, அதாவது 600 அடி நீளத்துக்கு அலங்கத்தை இடித்து போட்டுவிட்டான். பட்டணம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. யோவாசின் அனுமதி இல்லாமல் அமத்சியா எருசலேமின் அலங்கத்தை மறுபடியும் கட்ட முடியாது. அலங்கத்தில் உள்ள வாசல்கள் வழியாக ஒவ்வொரு ஊருக்கும் போகலாம். அதன் அடிப்படையில் அந்தந்த வாசலுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கும். எப்ராயிம் வாசல் என்பது அந்த வாசல் வழியாக எப்ராயிம் பட்டணத்திற்கு போகலாம். பென்யமீன் வாசல் என்பது பென்யமீன் பட்டணத்திற்கு போகும் வழியாகும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலும் அமத்சியா ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பணிமுட்டுகளையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போகிறான். இந்த வசனத்திலும் 2 நாளாகமும் 25, 24வது வசனத்திலும் மனுஷரை அடிமையாக பிடித்து கொண்டு போவது பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி பெற்றவர்களை அவமானப்படுத்துவார்கள். அவர்கள் மறுபடியும் யுத்தம் பண்ண எழும்ப முடியாதபடி அவர்களுடைய யுத்த ஆயுதங்களையெல்லாம் அழித்து போடுவார்கள். யுத்தம் பண்ணும் மனுஷரையும் கொன்று போடுவார்கள் அல்லது அடிமைகளாக்கி விடுவார்கள். யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா பெருமைப்படாமல் அமைதியாக இருந்திருந்தால் அவனுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது. யூதா யுத்தத்திலே தோல்வியுற்றது. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விடுகிறது. அரமனை பொக்கிஷங்களும் ஆலயத்தில் உள்ள பொன்னும் வெள்ளியும் பனிமுட்டுகளும் எல்லாம் சமாரியாவுக்கு போய்விடுகிறது. எருசலேமை பாதுகாக்க அமத்சியாவின் இராணுவத்தார் ஒருவர் கூட அங்கே இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுக்கு எருசலேம் எதிர்ப்பார் இல்லாமல் திறந்திருக்கிறது. யோவாஸ் எருசலேமை கொள்ளையிடுகிறான். எருசலேமினுடைய அலங்கத்தின் ஒரு பகுதியையும் இடித்து போடுகிறான். அமத்சியாவையும் யூதா தேசத்தாரை அவமானப்படுத்தும் வண்ணமாக எருசலேமின் அலங்கம் 400 முழ நீளத்திற்கு இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட அலங்கத்தின் வழியாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் தன்னுடைய ரதத்தில் கம்பீரமாய் பிரவேசிக்கிறான். இது யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கும் எருசலேம் நகரத்திற்கும் மிகப்பெரிய அவமானமாகும். அமத்சியாவுக்கு அவமானத்தோடு பேரிழப்பும் உண்டாயிற்று. யோவாஸ் கர்த்தருடைய ஆலயத்திலும் அமத்சியாவினுடைய அரண்மனையிலும் எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போகிறான். அமத்சியா யோவாசிடம், நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லாமல் அமைதியாக இருந்திருந்தால் அவனுக்கு இவ்வளவு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்காது. யோவாசின் ஆலோசனைகளை கேட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல் எருசலேமிலே தங்கியிருந்தால் அமத்சியாவுக்கு இவ்வளவு பெரிய அவமானமும் ஏற்பட்டிருக்காது. யோவாஸ் சொன்ன பிரகாரமாக அமத்சியாவும் தன்னோட கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்கிறான்.